திரைப்படங்களில் பொதுவாக வில்லன் வேடங்களில் நடித்தாலும் வில்லன் வேடங்களையே கதாநாயகனாக்கி அது போன்ற நாடகங்களிலே நடித்தவர் தான் நாடக காவலர் ஆர்எஸ் மனோகர். அது மாதிரி அவர் நடித்த இலங்கேஸ்வரன், மாலிகாப்பூர், சாணக்கிய சபதன் போன்ற நாடகங்கள் மனோகருக்கு பெரும் புகழை சேர்த்தது என்பது உண்மை. சினிமாவில் சேர்வதற்கு முன்னாலே மனோகர் இராணுவத்தில் இருந்தார் அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இராணுவத்தில் இருந்தபோது சுபாஷ் சந்திரபோஸனுடைய படை வீரர்கள் பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கப்பெற்றவர் தான் ஆர்எஸ் மனோகர். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இராணுவத்தில் மிக அதிகமாக பஞ்சாபை சேர்ந்த வீரர்கள் தான் இருப்பாங்க. அவருடைய கட்டுமஸ்தான உடலை பார்த்துவிட்டு நாமும் அது மாதிரி நம்முடைய கட்டுமஸ்தான உடலை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தினமும் உடற்பயிற்சி செய்வாராம் மனோகர். அப்படி ஒரு உடற்பயிற்சி செய்வதை தினமும் பார்த்து கொண்டிருந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அல்டிமா என்ற பெண்ணுக்கு மனோகர் மீது மெல்ல ஒரு காதல் ஏற்பட்டது. அந்த காதலை ஒரு காலகட்டத்தில் மனோகரும் உணர்ந்தார். அந்த காதல் கைகூடா காதல் அப்படின்னாலும் அந்த காதலை பற்றி விரிவாக ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் நாடக காவலர் மனோகர். அல்டிமாவை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த அழகி. என்ன காரணத்தாலோ என் மீது அளவில்லாத ஒரு பற்று அல்டிமாவுக்கு ஏற்பட்டது. பல மணி நேரம் போவதே தெரியாமல் என்னுடன் அல்டிமா பேசி கொண்டிருப்பார். நானும் அவளோடு பல நாட்கள் அப்படி பேசி கொண்டிருந்திருக்கிறேன். நான் இராணுவத்தை விட்டு வந்ததுக்கு பின்னாலேயும் அல்டிமா என்னை மறக்கலை. தொடர்ந்து கடிதங்கள் எழுதுவாள், வாழ்த்துக்கள்லாம் அனுப்புவாள். நானும் அவளுக்கு கடிதங்கள் எழுதி அனுப்பி கொண்டிருந்தேன். நாங்கள் வாழ்க்கையில் ஒன்றாக இணையலை அப்படின்னாலும் என்னால் மறக்க முடியாத ஒரு பெண் அல்டிமா என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் மனோகர்.